ஹாய் கைஸ், இன்னைக்கு இந்த ட்ராமாவுடைய 6th and 7th எபிசோடு தான் பார்க்க போறோம். போன எபிசோடுடைய லாஸ்ட்ல ஹீரோ பாத்தீங்கன்னா கொலை நடக்கிற அன்னைக்கு ப்ளூ கேப் போட்டு யார் அந்த டீச்சர் கூட பேசினாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அதே நாளைக்கு விக்டிம் அங்க போக விடாம நம்ம ஹீரோ போய் அங்க உட்காந்து பாக்குறாரு. பார்த்தா அங்க வரது நம்ம ஹீரோயினோட அப்பா, அதாவது கிம் அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ டிராமாவுடைய ஸ்டார்டிங்ல அவர் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. ஹீரோயின் பிடிச்சி பயங்கரமா கத்துறாங்க. ஏன் இவ்ளோ லேட்டா வரீங்க? கில்லரை பார்க்க போயிருக்கீங்க, அதுவும் தனியா வேற போயிருக்கீங்க. இது இவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா? உங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியாம நான் இவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா? என் நேரம் 1987ல இருக்கிறதுனால உங்களுக்கு நான் கால் கூட பண்ண முடியல அப்படின்னு புலம்புறாங்க. ஹீரோவும் எனக்கு எதுவும் இல்ல அப்படிங்கிறாரு. சரி, கில்லரை பாத்தீங்களா அப்படின்னு ஹீரோயின் கேட்க ஹீரோ ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறாரு. அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்களையும் காமிக்கிறாங்க. ஹோட்டல்ல கிம்ம பார்த்த உடனே அங்கேயே உட்காந்து அவனை வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ யோசிக்கிறாரு, இவன் தான் கில்லர் அப்படின்னா இவன் ஏன் தன்னுடைய ஒய்ஃபையே கொலை பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது தான் அந்த இடத்துக்கு கிம்முடைய ஃப்ரெண்டு வரான். இவனடா இங்க பண்றான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பாக்குறாரு. ஆக்சுவலா கிம் இவரை பாக்குறதுக்காக தான் இங்க வந்திருப்பாரு. அவன் அங்க வந்துட்டு, டே கிம், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம ஸ்கூலுக்கு புதுசா வந்த டீச்சர் யார் தெரியுமா? அவங்க இல்லீகலா இந்த ஊருக்குள்ள வந்தவங்க. அவங்க கிட்ட எந்த ஐடியுமே இல்ல தெரியுமா? அதனாலதான் இன்னைக்கு நம்ம ஸ்கூலுக்கு போலீஸ் வந்தாங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு கிம் பெருசா ஷாக் ஆன மாதிரி தெரியல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு முதல்ல பதில் சொல்லு அப்படின்ட்டு ஒரு ரிங்கை எடுத்து டேபிள்ல வைக்கிறான். இதை பார்த்த உடனே கிம்முடைய ஃப்ரெண்டு கொஞ்சம் திணற ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா அந்த ரிங் பாத்தீங்கன்னா இப்போ புதுசா வந்தாங்க இல்லையா அந்த டீச்சருடைய மோதிரம். கிம் கோவமா கேக்குறான், என்னடா பழக்கம் இது? நீ இப்படி பண்ணுன்னு நான் நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா இன்னைக்கு மார்னிங் இவன் ரெஸ்ட் ரூம்ல இருந்துட்டு இருக்கும் போது தான் போலீஸ் வந்திருப்பாங்க. இந்த சத்தம் கேட்ட உடனே இவனும் அவசர அவசரமா அந்த ரெஸ்ட் ரூமை பூட்டாம கூட வெளியே வந்திருப்பான். இதை பாக்குற கிம்மு, உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லடா அப்படின்னு அந்த கதவை சாத்துறதுக்காக போகும்போது தான் அந்த ரெஸ்ட் ரூம்குள்ள இருக்கிற ஹிடன் ஹோலை பாக்குறான். அதுக்குள்ளதான் இந்த மோதிரத்தையும் அவன் எடுத்திருக்கான். எஸ், கிம்முடைய ஃப்ரெண்டுக்கு திருடுற பழக்கமும் அதை மறைச்சு வைக்கிற பழக்கமும் இருக்கிறத கிம் கண்டுபிடிச்சிட்டான். போறப்போ இவனும் கெஞ்ச ஆரம்பிக்கிறான், டே ப்ளீஸ்டா, இது நீ யாருக்கிட்டயே சொல்லாத, அந்த மோதிரத்தை கொடு, நானே அவங்க கிட்ட அதை கொடுத்துட்டு சாரி கேட்டுறேன் அப்படிங்கிறான். என்ன பண்றது, நீ என் ஃப்ரெண்டா போயிட்டு, சரி இந்தா இதை கொடுத்துட்டு மறக்காம சாரி கேளு, அப்புறம் இந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்க கூடாது அப்படிங்கிறாரு. இவனும் சரின்ட்டு அந்த மோதிரத்தை வாங்கி பாக்கெட்ல போட்டுட்டு இவன் ரைட் சைட்ல போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் கிம்முடைய அண்ணன் அங்க வந்ததுனால இவங்க ரெண்டு பேரும் லெஃப்ட் சைட்ல போயிட்டு இருக்காங்க. ஹீரோ இந்த ரெண்டு டைரக்ஷனையும் கவனிக்கிறாரு. கில்லர்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தவன் லெஃப்ட் சைட்ல போயிட்டு இருக்கான். கிம்முடைய ஃப்ரெண்டு தான் டீச்சர் வீடு இருக்கிற பக்கம் போயிட்டு இருக்கான். சோ அவனை ஃபாலோ பண்ணி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனை ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. அப்போன்னு பார்த்து ஹீரோக்கு ஒரு சவுண்ட் கேக்குது. அது மீக்கோவுடைய அண்ணனுடைய சவுண்ட் தான். இவன் இங்க என்ன பண்றான் அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகுறாரு. எஸ், 2021ல அவனை விசாரிக்கும் போது அவன் சொல்லியிருப்பான், ஃபர்ஸ்ட் மர்டர் நடந்த அன்னைக்கு நான் ஊர்லயே இல்ல, எங்க அம்மா என்ன படிக்கிறதுக்காக வெளியூர் அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். இன்னும் இவங்க என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் வந்து அந்த டைரக்ஷன்ல போய் பார்த்தா அவன் பணத்துக்காக அவனோட தங்கச்சியான மீக்கோவை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான். இந்த விஷயத்த பாக்குற ஹீரோவும் அவனை அடிச்சு போட்டுட்டு மீக்கோ கிட்ட சொல்றாரு, உடனே போலீஸ்க்கு கால் பண்ணுமா அப்படின்னு. ஆனா அவளோ, இல்ல விட்டுருங்க பரவாயில்ல, நாளைக்கு எப்படியும் இவன் ஊர்லயே இருக்க போறது கிடையாது, ஏன்னா எங்க அம்மா இவனை வெளியூருக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் சரின்னு விட்டுட்டு போயிடுறாரு. ஹீரோ திரும்பவும் அந்த கிம்முடைய ஃப்ரெண்ட் இருந்த இடத்துக்கே போக அவன் அந்த டீச்சர் இருந்த வீட்ல இருந்து வெளியே வரான். கூடவே ஆப்போசிட் சைட்ல நம்ம கிம்மும் நிக்கிறாரு. ஹீரோ ரெண்டு பேரையும் பார்த்து ஷாக் ஆகுறாரு. இது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு, நான் கொலையாளிய பார்த்தேன், ஆனா அவனுடைய ஃபேஸ் எனக்கு தெரியல. ஹீரோ சொல்றத வச்சே ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறாங்க. நீங்க என்கிட்ட போய் தானே சொல்றீங்க அப்படிங்கிறாங்க. அப்போன்னு பார்த்து ஹீரோயினோட அம்மா கதவை தட்டுறாங்க. அவங்க சொல்றாங்க, இன்னைக்கு நடந்த நிறைய விஷயங்கள்னால ஹீரோயின் கொஞ்சம் அப்செட்டா இருப்பா, அவளை இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எங்க வீட்டுல தங்க வச்சுக்கிட்டுமா அப்படின்னு ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. ஹீரோவுமே சரின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோ சேர்மனுக்கு கால் பண்ணி, சார் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா போலீஸா அங்கேயே எப்படியாவது இருக்க வச்சிருங்க, அதுக்குள்ள எப்படியாவது நான் இவங்களை சியோலுக்கு அனுப்பிடுறேன் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காரு. ஹீரோ சொன்ன மாதிரியே போலீஸ் எங்கேயும் போக விடாத மாதிரி நிறைய ட்ரிங்க் பண்ண வச்சு அங்கேயே மட்டையா ஆக்கிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அம்மாக்கு தூக்கமே வரல. எழுந்து ஹீரோயின் கிட்ட, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறா. ஹீரோயினும் என்னன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, அது நான் கிம்ம பத்தி தான் சொல்லலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல அம்மான்னு கூட பார்க்காம மண்டையிலே ஒண்ணு போடுறாங்க. நான் தான் சொன்னேன்ல கிம்ம பத்தி யோசிக்காதீங்கன்னு. அதுக்கு அவங்களும், நானும் அதுதான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு ஹோட்டல்ல நடந்த விஷயத்தை அப்படியே காமிக்கிறாங்க. ஜுன்ஹே கேட்டிருப்பாங்க, எதுக்காக என்ன பிடிச்சிச்சு, ஏதாவது காரணம் இருக்கணும் இல்லையா, பார்த்த உடனே எப்படி பிடிக்கும் அப்படிலாம் கேக்குறாங்க. அவனும், அதுதான் எனக்கும் தெரியல, நான் ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்க்கும் போது நான் எதிர்ச்சியா தான் அங்க வந்தேன், ஆனா நான் நினைச்சு கூட பார்க்கல எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு. அந்த குட்டி பூத்துல ரொம்ப சந்தோஷமா உட்காந்துட்டு இருந்தேன். உண்மையை சொல்லணும்னா உன்ன மாதிரி ஒரு பொண்ணை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. இதை சொன்ன உடனே ஜுன்ஹேக்கும் இவனை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல. அதை சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினால இதுக்கு மேல எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா அவங்க அம்மா இப்ப சொல்ற விஷயங்கள் எல்லாமே ஹீரோயின் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தப்போ இதை அவங்க புக்ல படிச்சாங்க. அப்படியே படிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்படின்னா அம்மா நாவல்ல இவரை பத்தி தான் இவ்வளவு அழகா எழுதி வச்சிருக்காங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு, ஆனா அந்த அளவுக்கு அப்பா ஒருத்தே கிடையாதுன்னு சொல்லிட்டு படுத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ இன்னொரு விஷயத்த நினைச்சு பாக்குறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஒரே இடத்துல பார்த்து ஹீரோ குழம்புறாரு. இங்க என்ன பண்ற அப்படின்னு
அப்படின்னு இவங்கிட்ட கேட்கும்போது கையில இருக்கிற மோதிரத்தை காமிச்சு இது டீச்சர் மிஸ் பண்ணிட்டாங்க, அதை கொடுத்துட்டு போக தான் இங்க வந்தேன் அப்படிங்கிறான். அப்படியே திரும்பி கிம் கிட்ட நீ எதுக்காக வந்த அப்படின்னு கேட்கும்போது நான் சும்மா இங்க வாக்கிங் போக வந்தேன் அப்படின்னு சமாளிக்கிறான். 2 பேர்ல எவன் போய் சொல்றான்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு ஜுன்ஹேவுடைய அப்பா ஹெல்ப்போட அங்க இருந்த அந்த டீச்சரை சேஃபா அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க இப்படி ஊரை விட்டு போற விஷயத்த நம்ம போலீஸும் பாத்துறாரு. உடனே ஹீரோ கிட்ட வந்து கத்துறாரு, இதெல்லாம் நீ தானே பண்ற, இதெல்லாம் எவ்வளவு பெரிய இல்லீகல் தெரியுமா, வா ஸ்டேஷனுக்கு போலாம் அப்படின்னு ஹீரோ கிட்ட கத்திட்டு இருக்க. அப்போ ஒரு லேடி கத்துக்கிட்டே வராங்க. என்னாச்சு அப்படின்னு போலீஸ் கேட்கும்போது அந்த இடத்துல ஒரு வீடு இருக்குமேப்பா, அந்த வீடு பத்துக்கிட்டு எரியுதுப்பா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேக்குற போலீஸ்க்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா அது அவருடைய வீடு, 2 குழந்தைங்க அப்படின்னு கத்துக்கிட்டே விழறாரு. இதை கேக்குற ஹீரோக்கும் பயங்கர ஷாக்கு. அதனால அந்த வீட்டை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க 2 பேரும். ஆல்மோஸ்ட் எல்லாமே எரிஞ்சு போயிட்டு இருக்கு. நல்ல வேலையா அதுல ஒரு பொண்ணு சேஃபா இருக்கா. பையன் தான் உள்ள மாட்டிட்டு இருக்காங்கிற விஷயத்த கேட்ட உடனே ஹீரோ முதல்ல போறாரு, பின்னாடியே போலீஸும் போறாரு. 2 பேரும் எப்படியோ உயிரை பணைய வச்சு அந்த குழந்தைய காப்பாத்திடுறாங்க. அந்த இடத்துக்கு கிம்மு ஓடி வந்து அங்கிள் என்னாச்சு அப்படிங்கிறான். உன்னோட டீச்சர் தான் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு காமிக்கிறாரு. கிம்மு உங்களுக்கு அடிபட்டுக்கு வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு சொல்ல, ஆனா ஹீரோ ஒரு பக்கம் நொந்து போயிருக்காரு. அதனால எதுவுமே கண்டுக்காம அங்கிருந்து கிளம்புறாரு. மே 14 அன்னைக்கு தான் கிரைம் நடக்கும். 15 அன்னைக்கு எந்த ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டும் நடக்காது. நான் ஒரு விஷயத்த சேஞ்ச் பண்ணதுனால இப்படி ஒரு பெரிய விஷயம் நடந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு. ஒருவேளை என்னால அந்த குழந்தைங்க இறந்துருந்துச்சுன்னா அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே டென்ஷனோட வீட்டுக்கு வந்தா ஹீரோயின் அந்த பேப்பரை கையில வச்சுட்டு ரைட்டர் இதுல ப்ளூ ஹெட்டட் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இந்த ப்ளூ ஹெட் ஒருவேளை ப்ளூ கலர் ஹேர் வச்சிருக்கிறவங்களா கூட இருக்கலாம்ல, நாம எப்படி கேப் அப்படின்னு முடிவு பண்ணோம். அது மட்டும் இல்லாம நேத்து நீங்க ஹோட்டல்ல அந்த கில்லரை பாத்திருக்கீங்க, அதையே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க, நீங்க ஏன் இதை மறைக்க நினைக்கிறீங்க அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்க. ஹீரோ டென்ஷனாயே கத்த ஆரம்பிக்கிறாரு. நான் எதுக்காக எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும், முதல்ல நீ யார் அப்படின்னு கத்துறாரு. நான் இதை வெறும் கியூரியஸ்க்காக கேட்கல, இது பல உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், நீங்க அதை சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னா அதுக்கான ரீசனையாச்சும் சொல்லுங்களேன் அப்படின்னு கேக்குறாங்க. இதெல்லாம் நீ விளையாட்ட நினைச்சிட்டு இருக்கல, நான் ஒன்னும் வேலை பொழப்பு இல்லாம இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண வரல, நான் விக்டிம் நினைச்சு கவலைப்பட்டேன். ஏன் தெரியுமா கவலைப்பட்டேன், ஏன்னா நானும் அதுல ஒரு விக்டிம் தான். நான் தான் அந்த கில்லருடைய 5வது விக்டிம். உங்க அம்மா ஃபியூச்சர்ல இறக்க போறாங்க அப்படின்னா நானும் இறந்து போயிருவேன். என்ன காப்பாத்த, உங்க அம்மாவை காப்பாத்த, இங்க இருக்கிற விக்டிம்ஸை காப்பாத்துறதுக்காக தான் நான் இவ்வளவு போராடிட்டு இருக்கேன். சும்மா நோய் என்கிட்ட வந்து எதையும் கேட்டுட்டு இருக்காத அப்படின்னு கத்துறாரு. ஹீரோயினுக்கும் இதை கேட்டு ஒரு மாதிரி ஆயிருது. நீங்க சொல்ல விரும்பலன்னா சொல்லாதீங்க, இதை நானே கண்டுபிடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஹீரோயின் கிளாஸ் ரூம்ல உட்காந்துட்டு அந்த நாவலை தான் பாத்துட்டு இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட அந்த பேராகிராஃப்ல ப்ளூ ஹெட்டட் மேனை பத்தி எழுதியிருப்பாங்க. குறிப்பா ஒரு நாவல்ல முக்கியமான விஷயத்த அதை சாதாரணமா சொல்லாம இன்டைரக்டாவும் நிறைய இமேஜினேஷன் கலந்து எழுதுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த ப்ளூ ஹெட்டட் மேன் வந்து அடிக்கடி இந்த சன் அண்ட் மூனுக்கு முன்னாடி தான் நிப்பான் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. இந்த சன் அண்ட் மூன் இது எதை குறிக்குது அப்படின்ட்டு ஹீரோயின் குழம்பிட்டு இருக்காங்க. ஹீரோ எழுந்து கேலண்டரை பாக்குறாரு. அதுல ஃபர்ஸ்ட் மர்டர் 14 அப்படின்னு குறிச்சு வச்சிருப்பாரு. அது மறைஞ்சு இப்போ 16 அப்படின்னு மாறுது. அதாவது ஃபர்ஸ்ட் மர்டர் 16 தான் நடக்க போகுது. இன்னொரு பக்கம் ஹீரோயின் இதை பத்தி மீக்கோட்டே கேட்டுறலாம் அப்படின்ட்டு அந்த லைன் அவங்க வாசிச்சு காமிக்கிறாங்க. இந்த லைனுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேக்குறா. மீக்கவும் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஆனா போனவர் ரிட்டன் திரும்ப வந்து அது நம்ம ரேடியோ ஷாப்பா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறா. இதை கேட்ட உடனே ஹீரோயின் ஓடி போய் ஒரு ஷாப் முன்னாடி நிக்கிறாங்க. இந்த ஷாப்புடைய நேம் தான் சன் அண்ட் மூன். உள்ள ப்ளூ கலர் கேப் போட்ட பர்சனும் நிக்கிறான். ஹீரோயினும் அவனை பாக்குறதுக்காக அதுக்குள்ள போறாங்க. இன்னொரு பக்கம் ரொம்ப லேட் ஆகியும் ஹீரோயின் வராதனால ரோட்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. ஹீரோயின் வந்ததுக்கு அப்புறமா சாரி கேக்குறாரு. நீ ஹர்ட் ஆயிடுவா அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நான் இந்த உண்மையை சொல்லல. அந்த ப்ளூ கேப் போட்டிருந்த பர்சன் வேற யாரும் இல்ல. ஹீரோ சொல்ல வரும்போதே எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. உனக்கு தெரியுமா எப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா அந்த பர்சனை இன்னைக்கு நான் என் கண்ணால பார்த்தேன். இப்பதான் புரியுது நீங்க ஏன் இதை சொல்லாம என்கிட்ட மறைச்சிங்கன்னு. ஏன்னா நாங்க ஃபேமிலி இல்லையா, அதனால தானே அப்படிங்கிறாங்க. சொல்ல போனா எனக்கு அவரை அவ்வளோக்கெல்லாம் பிடிக்காது, எங்க அப்பாக்கு தான் அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ ஒரு மாதிரி குழம்புறாரு. என்ன சொல்ல வர, உங்க அப்பாக்கு உங்க அப்பாவே ரொம்ப பிடிக்குமா? ஹீரோயினும் ஷாக் ஆகுறாங்க. இது ப்ளூ கேப் போட்ட பர்சன் நீங்க அப்பாவா அப்படின்னு கேட்க, அப்போ நீ யார பார்த்த அப்படின்னு கேட்க, அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த காமிக்கிறாங்க. ஹீரோயின் கிட்ட போயிட்டு அந்த பர்சனை கூப்பிட அந்த பர்சனும் திரும்புறாரு. பார்த்தா அது கிம் கிடையாது, கிம் உடைய அண்ணா. இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொன்ன உடனே ஹீரோவும் யோசிச்சு பாக்குறாரு. நேத்து நைட் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கீழே கிம் கூட அவங்க அண்ணனும் சேர்ந்து தானே போனோம், இது எப்படி நான் நோட் பண்ணாம போயிட்டேன் அப்படின்னு ஹீரோ குழம்புறாரு. ஆக்சுவலா நேத்து நைட்டு அந்த ப்ளூ கலர் கேப் போட்டுட்டு அவங்க அண்ணா தான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வேண்டியது. அந்த இடத்துக்கு கிம் வந்திருப்பான். இங்க என்ன நீ பண்ற அப்படின்னு அவங்க அண்ணா கேட்கும் போது, நான் என் ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். நானும் ஒரு பர்சனை பார்க்கறதுக்காக தான் வந்தேன், ஆனா அவங்க இங்க இல்ல. கிம்மும் அந்த கேப்பை பார்த்த உடனே இது நல்லா இருக்கே அப்படின்னு கேட்ட உடனே இந்த நீயே வச்சுக்கோ அப்படின்னு அந்த கேப்பை அவங்க கிட்ட கொடுத்துருப்பான். சோ இதுதான் நடந்திருக்கும். உடனே ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு அவருடைய இன்வெஸ்டிகேஷன் ரூமுக்கு போறாரு. போலீஸ் எப்படி இவனை மிஸ் பண்ணாங்க, இந்த கேஸ்ல 3 பேரை சஸ்பெக்ட் ஆக்கி விசாரிச்சாங்க. ஆனா எப்படியோ அதுல கிம்முடைய அண்ணன் தப்பிச்சிட்டான். மேபி கில்லர் அவனா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேட ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ சொல்றாரு, உன் அங்கிளை பத்தின எந்த ஒரு விஷயமும் எனக்கு தெரியாது, அவர் தான் உன் அங்கிள் ஆச்சு, அவர் எப்படின்னு கேட்க, அவர் பேருக்கு மட்டும்தான் என்னோட அங்கிள், அவரை பத்தி எனக்கு சரியா எதுவும் தெரியாது,
அப்படியே ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அப்ப ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தப்போ அவங்களுடைய புக் எல்லாத்தையுமே ஒருத்தர் கிழிச்சு போட்டுட்டு இருக்காரு. ஹீரோயினும் வந்துட்டு இதை பார்த்து பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த இடத்துக்கு அவங்க அப்பா வந்துட்டு அவரை வீல் சேர்லயும் உட்கார வைக்கிறாங்க. அந்த வீல் சேர்ல உட்கார்ந்து இருக்கிறது தான் ஹீரோயினோட அங்கிள், அதாவது கிம் உடைய அண்ணன். அவருக்கு மனநிலை சரியில்லை போல. இங்க கிம்ம காமிக்கிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவசர அவசரமா துணியெல்லாம் எடுத்துட்டு எங்கேயோ கிளம்புறான். ஆனா வாசல்லே நம்ம ஹீரோ நிக்கிறாரு. இங்க பாரு, ஒரு சிம்பிளான கொஸ்டின், அதுக்கு மட்டும் நீ ஆன்சர் பண்ணனா நான் உன்னை விட்டுருவேன் அப்படிங்கிறாரு. நேத்து நைட்டே நீ எதுக்காக அங்க போன அப்படின்னு கேட்க, அதான் நான் அங்கேயே சொன்னேன் வாக்கிங் அப்படின்னு. மரியாதையா உண்மையை சொல்லு, இல்ல நான் நாளைக்கே உன் அங்கிள் கிட்ட போய் சொல்லுவேன், அப்புறம் நீ ஜெயில தான் இருக்கணும் அப்படிங்கிறாரு. அப்புறமா தான் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு நான் அங்க வந்தது அந்த அபார்ட்மெண்டோடைய ஹெட்லைட் எரியுதான்னு பாக்குறதுக்கு தான். என்ன அதை ஒருத்தங்க பார்க்க சொல்லி அனுப்புனாங்க அப்படிங்கிறான். யார் அது அப்படின்னு கேக்குறாரு. இவனும் தயக்கத்தோடயே அது தன்னுடைய அண்ணா அப்படின்னு சொல்றான். இந்த விஷயத்த எல்லாத்தையுமே பின்னாடி இருந்து ஹீரோயினும் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட பேசிட்டு நேரா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறான். உள்ள போறதுக்கு முன்னாடி அவன் போட்டிருந்த அந்த ப்ளூ கேப்பை ஒரு டஸ்ட்பின்ல எரிஞ்சிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அவன் போய் கொஞ்ச நேரத்திலேயே அங்க மீக்கோ வரா. அவன் தூக்கி போட்ட அந்த கேப்பை மீக்கோ எடுத்து வச்சுக்கிறான். அண்ட் மீக்கோ அங்க வந்ததுக்கான காரணம் மீக்கோவுடைய அம்மா அங்கதான் டாக்டரா இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ சொல்றாரு, மே 14ல நடந்த அந்த கொலையை நம்ம தடுத்துட்டோம், ஆனா 16ல ஒரு கொலை நடக்கும். அதுல பாதிக்கப்பட போற விக்டிம் யாருன்னு தெரியுமான்னு கேட்க, அது வேற யாரும் இல்ல, ஹீரோயினோட ஆன்ட்டி, அதாவது ஹீரோயின் அம்மாவுடைய அக்கா. இதை கேட்டு ஹீரோயின் உடஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. அம்மா என்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்காங்க அவங்க அக்கா உடம்பு சரியில்லாம இறந்துட்டாங்க அப்படின்னு, ஆனா அவங்க கொல்லப்பட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறா. கட் பண்ணி அடுத்த நாள் காலையில ஜுனியாவுடைய அக்கா எந்திரிச்ச உடனே மாடிக்கு போயிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை தேட ஆரம்பிக்கிறாங்க. வேற ஒன்னும் இல்ல, அவங்க அப்பாக்கு தெரியாம மறைச்சு வச்ச ட்ரிங்க்ஸை தான் எடுத்து குடிச்சிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே ஹீரோவும் ஹீரோயினும் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க இப்படிதான் நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது போலயே, ஆமா ரொம்ப வித்தியாசமா இருக்காங்க அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதாவது இன்னைக்கு நைட்டு தான் இவங்க அக்கா இறக்க போறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த டீச்சர் எப்படி கொல்லப்பட்டாங்களோ அதே மாதிரி தான் 9 மணிக்கு அந்த ஹோட்டல்ல இருப்பாங்க. அங்கிருந்து கிளம்பினதுக்கு அப்புறமா தான் அவங்க கொல்லப்பட்டிருக்காங்க. இது எல்லாமே சேம் பேட்டர்ன்ல தான் நடக்க போகுது அப்படிங்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வேற ஸ்கூல் இருக்கே அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ சேர்மனுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி ஹீரோயினுக்கு வந்து வைரல் ஃபீவர் வந்துருச்சு, நான் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும், நான் தான் இப்போ அவளுடைய கார்டியன் அப்படிங்கறதுனால நானும் போயாகணும், சோ 2 பேருமே லீவ் அப்படிங்கிறாங்க. சேர்மனும் அதுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டு காலை கட் பண்ணிட்டு இப்ப போலீஸ் கிட்ட தான் பேசுறாரு. உன்னோட வீடெல்லாம் எரிஞ்சிச்சுன்னு கேள்விப்பட்டேன், இப்போதைக்கு என்னால முடிஞ்சது அப்படின்னு அவர் கொஞ்சம் காசு எடுத்து கொடுக்குறாரு. இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் அன்னைக்கு நைட்டு உன்னை குடிக்க வச்சிருக்க மாட்டேன். இந்த போலீஸும், விடுங்க சார், நீங்க என்ன இதை வேணும்னா பண்ணீங்க அப்படிங்கிறான். உடனே சேர்மனும் திருன்னு முழிக்கிறான். நிஜமாவே இவர் வேணும்னு தான் பண்ணிருப்பாரு, அதுவும் ஹீரோ சொன்னதுனால. இருந்தாலும் நடந்த எந்த உண்மையுமே போலீஸ் கிட்ட சொல்லல இவரு. இன்னொரு பக்கம் இந்த ஃபேமிலியை காமிக்கிறாங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கும் போது, அம்மா நான் மிஸ் கொரி ஆகணும், எனக்கு கொஞ்சம் காசு கொடுக்க முடியுமா அப்படிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மூஞ்ச வச்சுட்டு மிஸ் கொரி ஆக போறியா அப்படின்னு எல்லாருமே கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஜுன்ஹேவும் கேக்குறா, என்கிட்டயும் சில சேவிங்ஸ் இருக்கு, ஆனா என்னோட படிப்புக்கு இது பத்தாது, நீங்க எனக்கு காசு கொடுக்க முடியுமா அப்படின்னு அவங்க பேரண்ட் கிட்ட கேட்க, ஆனா இந்த விஷயத்த பெருசா யாருமே கண்டுக்கல. கொஞ்சம் சோகமாவே ஸ்கூலுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறா. அப்பா அவங்க அம்மா காசை மறைச்சு அவங்க பையனுக்கு கொடுக்குற விஷயத்தையும் பாக்குறாங்க. இது உன் தங்கச்சிட்ட சொல்லிடாத அப்படின்னு வேற சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப மனசு உடைஞ்சு அங்க இருந்து கிளம்புறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க அக்காவும் காலேஜுக்கு கிளம்புறா. இவளை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினும் போறாங்க. அப்போ ஒரு இடத்துல இவங்க 2 பேரும் நின்று சண்டை போட்டுட்டு இருக்கிறத பாக்குறாங்க. நீ படிச்சு என்ன ஆக போற, நீ ஸ்கூல் முடிச்ச உடனே யாராவது ஒருத்தனை பார்த்து உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க, இதுதான் நடக்க போகுது. அதுக்கு ஜுன்ஹேவும், நான் ஒன்னும் உன்ன மாதிரி வீண் செலவெல்லாம் பண்ணலையே அப்படிங்கிறா. எது வீண் செலவா, உன் மனசுல பெரிய அறிவாளி நினைச்சிட்டு இருக்கியா உன்ன, இந்த ஒரு ஆட்டிடியூட்னாலதான் உங்க கூட யாருமே ஃப்ரெண்ட் ஆகல. இந்த மாதிரி ஜுன்ஹே ரொம்ப கஷ்டப்படுற அளவுக்கு அவங்க அக்கா திட்டிடுறாங்க. ஜுன்ஹேவும் ஒரு கோவத்துல, உனக்கு காசு தானே தேவை, இந்த என்னோட சேவிங்ஸையும் வச்சுக்கோ அப்படின்ட்டு ரொம்ப நாளா இவ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்த காசை அவங்க அக்கா கிட்ட கொடுத்துட்டு போயிடுறா. தங்கச்சி போனதுக்கு அப்புறமா தான் அக்கா ஃபீல் பண்றா, ரொம்ப பேசிட்டுமோ அப்படின்னு. தொடர்ந்து அவளை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்போ அவ டெலிபோன் பூத்ல யார்ட்டையோ பேசிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஒரு வேன் வந்து நிக்குது. அதுல இருந்து ஒருத்தன் வெளியே வந்து, அடுத்து நீ தான் மிஸ் கொரி ஆக போற, அதுவும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறான். சரி, நான் சொன்ன அமௌண்ட் ரெடி பண்ணியா அப்படின்னு கேக்குறான். இவ்வளவு கொஞ்சம் தயக்கமா தான் பாக்குறா எல்லாரையும். இந்த பொண்ணுங்களும் ஒன்ன மாதிரி தான் ஆல்மோஸ்ட். இவ 2வது பிளேஸ், இவ 3வது பிளேஸ் அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கா. கொஞ்சம் தயக்கத்தோடு தான் அந்த பணத்தை கொடுக்குறா. அந்த பணத்துல ஜுன்ஹேவுடைய அமௌண்ட்டும் இருக்கு. இதை பார்த்துட்டு ஹீரோயின் திட்டுறாங்க, அது எங்க அம்மாவுடைய காசு, அதை வச்சு அவன் ஏமாத்த போறான், அதை அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சாங்க, என்ன விடுங்க அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்ல, அவசரப்படாத பொறுமையா இரு அப்படிங்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே ஏதோ சண்டை போடுற சவுண்ட் கேட்க திரும்பி பாக்குறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுடைய மைண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு போல. நான் இதை அடுத்த வருஷம் கூட ட்ரை பண்ணிக்கிறேன், எனக்கு இந்த காசு வேணும், இது என்னோட காசு கிடையாது, என் தங்கச்சி காசு, அதை அவ படிப்புக்காக சேர்த்து வச்சா, ப்ளீஸ் அதை கொடுத்துருங்கன்னு கேட்டுட்டு இருக்கா. ஆனா அவனுங்க கொடுக்குற மாதிரியே இல்ல. அதனால முடிஞ்ச வரைக்கும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. சண்டை பெருசாக ஆரம்பிச்சோன்னா இவங்க 2 பேரும் உள்ள வந்துடுறாங்க. அந்த இடத்துல இன்னொரு பர்சனை ஹெல்ப் பண்றதுக்காக வரான். அது வேற யாரும் இல்ல, அது கிம்முடைய அண்ணன். ஹீரோ இவனை பார்த்து இன்னும் ஷாக் ஆவறான். கொஞ்ச நேரத்துல போலீஸும் அங்க வந்து புடிச்சிட்டு போயிடுறாங்க. நடந்த கலவரத்துல கிம்முடைய அண்ணனும் ஜுன்ஹேவுடைய அக்காவும் மிஸ் ஆயிடுறாங்க. இப்ப 2 பேரும் தனித்தனியா தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எங்க தேடியுமே அவங்க 2 பேரையும் கண்டுபிடிக்க முடியல. ஹீரோயின் ஒரு பக்கம் ரொம்ப சோகமா இருக்காங்க. கவலைப்படாத, இன்னும் டைம் ஆகல, அவங்க உயிரோட தான் இருப்பாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்க ஹீரோயினுக்கு உடனே அந்த ஹோட்டல் ஞாபகம் வருது. 2 பேரும் அங்க போய் பாக்குறாங்க.
காமிக்கிறாங்க. கரெக்டா அங்கதான் அவ இருக்கா. பட் அந்த இடத்துல மீக்கோவுடைய அண்ணன் இருக்கான். இப்போதைக்கு நம்ம எதுவும் பண்ண வேணாம் அப்படின்ட்டு ஓரமா உட்காந்துக்கிறாங்க. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் தோணிட்டே இருக்கு. சடனா எந்திரிச்சு ஹீரோ கிட்ட, இப்ப நான் எங்க அம்மாவை பார்க்க போறேன், ஆன்ட்டியை எப்படியாவது காப்பாத்திருங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இங்க கட் பண்ணி இவங்களை காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க 2 பேருமே ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல. ஜுன்ஹே தான் இந்த உண்மை ஹீரோயின் கிட்ட சொல்லல. பட் இவங்க 2 பேருமே ஆல்ரெடி பிரேக்கப் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் ப்ராப்பரா பிரேக்கப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறோம். இன்னொரு பக்கம் ஜுன்ஹேவுடைய அக்காவை மீக்கோவுடைய அண்ணா ஃபாலோ பண்ணிட்டு போறான். இதை ஹீரோவும் கவனிக்கிறாரு. அந்த பொண்ணு கிட்ட இவன் பேச ஆரம்பிக்கிறான். ஆனா இவ இக்னோர் பண்ணிட்டே போயிட்டு இருக்கு. இப்படியே என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தா நான் போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன் அப்படிங்கிற. உடனே அவனுக்கும் கோவம் வந்து அவ கழுத்தை நெருக்க ஆரம்பிக்கிறான். இவளுமே முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்றா. அவனை அங்க இருந்து தள்ளி விட்டுறா. நம்ம ஹீரோவும் ஓடி வந்து பாக்குறாரு. ஒண்ணும் இல்ல, நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி பாக்குறாரு. அவனுக்கு கைதான் உடைஞ்சிருக்கு, உயிரெல்லாம் போகல. நம்ம ஹீரோ தான் அந்த பொண்ணு சேஃபா வீட்டுல விடுறாரு. இன்னொரு பக்கம் இவன் ஜுன்ஹேவை எங்கேயோ கூட்டிட்டு போறான். ஆக்சுவலா அவன் தப்பா நடந்துங்க முயற்சி பண்றான். இதை புரிஞ்சுக்கிற அவங்களும் அங்க இருந்து போக ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது தான் நம்ம ஹீரோயின் வந்து காப்பாத்துறாங்க. உங்க 2 பேரும் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போறான். கரெக்டா அந்த இடத்துக்கு கிம் வந்து அவனுடைய ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். நீங்க 2 பேரும் ஓகே தானா அப்படின்னு கேட்டுட்டு, உன்னெல்லாம் போய் என்னோட ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன் பாரு, இதுக்கப்புறத்துல இருந்து நீ என் ஃப்ரெண்டு கிடையாதுறான்னு சொல்லிட்டு அடிக்கிறான். எப்படியோ ஜுன்ஹேவுடைய அக்காவை காப்பாத்திட்டோங்கிற சந்தோஷத்துல 2 பேரும் நிம்மதியா இருக்கிறப்போ ஒரு கால் வருது. ஹீரோ எடுத்து பேசுறாரு. அந்த சைட்ல இருந்து பேசுறது வேற யாரும் இல்ல, கிம் உடைய ஃப்ரெண்டு தான். அவன் பதட்டமா ஹீரோ கிட்ட அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றான். யாரு இறந்துருப்பா? அதான் ஜுன்ஹேவுடைய அக்காவை காப்பாத்திட்டுமே அப்படின்னு யோசிச்சா இங்கதான் நமக்கு ஒரு ட்விஸ்ட கொடுக்குறாங்க. மே 14 அன்னைக்கு நடக்கிறதா இருந்த அந்த மர்டர் இன்னைக்கு நடந்திருக்கு. அண்ட் மே 14 அன்னைக்கு யார் கொல்லப்பட்டாங்களோ அவங்க தான் செத்துருக்காங்க. இந்த ஊரை விட்டு சந்தோஷமா கிளம்பின அந்த டீச்சர் தான் இப்ப இறந்து போயிருக்காங்க. இதை கேட்கிற ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாம 2 பேரும் குழப்பத்துல இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு முடியும். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். Until then, Tata from It's Just Tea.